Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். என்னோட நியூமெரிக் அனாலிசிஸ் வித் பைத்தானோட 14வது பகுதிக்கு வரவேற்கிறேன். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பைத்தான் செயலி அல்லது பைத்தான் சார்பு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நல்ல ப்ரோக்ராமர், ஒரு சிறந்த ப்ரோக்ராமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி எழுதுகிற மாதிரி ப்ரோக்ராம் எழுத மாட்டார். ஸோ ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா குட்டி குட்டி ஃபங்க்ஷனாக ஜென்ரேட் பண்ணி அந்த குட்டி குட்டி ஃபங்க்ஷனை வந்துட்டு இது பண்ணுவார். ஸோ அதான் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு இன்ட்ரடியூஸ் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நல்ல ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்புறம் கிளாஸும் இருக்குது. பட் நம்ம பகுதிக்கு வந்துட்டு நம்மளோட கோர்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் பற்றி அதிகம் தேவையில்லை. அதனால் அதை நான் சொல்லித்தர போகிறதில்ல. ஃபங்க்ஷன்ஸ் செயலின்னு சொல்லுவாங்க, அது சார்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இதில் யூஸ் பண்ணணும். பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ண போனால் பெரிய ப்ராப்ளம் வச்சுட்டிங்கன்னா வந்து சால்வ் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ணணும்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து குட்டி குட்டியாக உடச்சு அந்த குட்டி குட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா அந்த குட்டி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிங்கன்னா அந்த பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ அதுதான் இது. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் அடுத்து சொல்கிறேன் அடுத்த ஸ்லைடில். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ஷன் கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒரு மறைச்சி வைக்கும் நிறைய இடத்த. ஸோ அதை வந்து இது பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு நிறைய கோடு எழுதுனீங்கன்னா நிறைய கோடு எழுதினா தான் வந்து நல்லது அப்படின்றது இல்லை. மோர் கோட் இஸ் நாட் நெசசரிலி a good thing. நிறைய எழுதணும்னு அவசியம் இல்லை. சின்னதாக எழுதினாலும் காம்பேக்டாக எழுதினாலும் வந்து கரெக்டாக எழுதணும். ஸோ அதுதான் இது. எல்லாத்தையுமே வந்து ஒரே ஃபைலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய ப்ரோக்ராம் எழுதிங்க, எல்லாத்தையும் ஒரே ஃபைலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. குட்டி குட்டியாக பிரித்து ஒவ்வொரு ஃபைலில் போட்டு வைக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல ப்ரோக்ராம் இருக்குது. ரைட்டிங் thousands ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோட். ஸோ 1000 லைன் எழுதுறது வந்துட்டு பெரிய விஷயம் இல்லை. 1000 லைன்ஸை எப்படி வந்துட்டு நம்ம 5 லைனில் எழுதலான்றது அல்லது 3 லைனில் எழுதலான்றது தான் நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ப்ரோக்ராமரோட ஒரு அடையாளம். அதனால் 1000 லைன் எழுதுறதுல அந்த 1000 லைனை எப்படி வந்துட்டு சின்னதாக குட்டி லைனில் எழுதலாம் அப்படின்றத நம்மளோட இது. அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஃபங்க்ஷன்னா என்னன்றதை சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு என்ன எடுத்துக்கலாம்னா உங்களோட ஃபங்க்ஷன்னா என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்றது சில பேர்கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் அல்லது பர்த்டே ஃபங்க்ஷன் அல்லது ஏதோ ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பிறந்தநாளோ அல்லது ஒரு கல்யாணமோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்க? ஒருத்தரே எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஒருத்தரே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் வந்துட்டு சாப்பாடு என்ன சமைக்கிறது, அவங்க அங்கே பந்தி பரிமாறுறதுக்கு ஒருத்தர் பார்ப்பாங்க. சாப்பாடு என்ன சமைக்கிறதுன்னு ஒருத்தர் பார்ப்பாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குதுன்னா அந்த ஆர்கெஸ்ட்ராவில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பாட்டு கச்சேரி இருக்குன்னா அந்த பாட்டு கச்சேரி கூப்பிட்றதுக்கு ஒருத்தர், அதுக்கு ஒரு மைக் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தர், அப்புறம் வந்துட்டு பாட்டு போடுறதுக்கு ஒருத்தர், ஒருத்தர் இருப்பார். அப்புறம் வந்துட்டு மொய் எழுதுறதுக்கு ஒருத்தர், மொய் எழுதுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் சேர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அப்புறம் தண்ணி கொண்டு வரதுக்கு ஒருத்தர் இருப்பார். இது மாதிரி லைட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தர், மேடை அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒருத்தர். இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சேலை எடுக்கிறதுக்கு, வேட்டி எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய இதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு வேலை கொடுத்துட்டு இதை பண்ணுங்க அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு கல்யாணம் அந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. கல்யாண ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. அந்த கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஒருத்தரே எல்லாத்தையும் பண்ணுறதில்ல, ஒவ்வொருத்தரும் ஒன்று பண்ணுறாங்க. அதே மாதிரி ப்ரோக்ராம் எழுதும்போது என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராம் கல்யாணன்றது ஒரு நிகழ்ச்சின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ன்றது நம்மளோட நிகழ்ச்சி. ஸோ அதை மொத்தமாக நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒருத்தரே பண்ண முடியாது, ஒரு இதையும் ஒருத்தர் பண்ண வைக்கணும். ஸோ அதே தான் நம்ம ப்ரோக்ராம்லேயும் பண்ண போகிறோம். ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது. அந்த பெரிய ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறோம்னா குட்டி குட்டியாக உடச்சி ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தருக்கு கொடுத்துரும். அந்த ஒவ்வொருத்தரும் கரெக்டாக செயல்பட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும், அந்த கல்யாணம் வந்துட்டு கிராண்டாக சக்ஸஸாக ஒரு வெற்றிகரமாக நடக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த ப்ரோக்ராம்லையும் அந்த குட்டி குட்டியாக உடச்சி அந்த குட்டி இதை வந்து என்ன பண்ணுறோம், ஒன்றா இது பண்ணுறோம். அது வந்து செயல்படுத்துது. அது செயல்படுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த ஒன்று சரியாக செயலாற்றிச்சுன்னா நம்மளோட இதுவும் வந்துட்டு மொத்த ப்ரோக்ராமும் கரெக்டாக செயலாயிரும். இப்போ கல்யாண வீட்டில் வந்துட்டு சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அப்போ என்ன, அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு சரியா இல்லை. அது மாதிரி என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன் அல்லது அந்த வேலை பத்தவர் சரியில்லை அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுறோம், அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது சரி பண்ணலாம். அதே மாதிரி இதில் என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷன் சரியானா அந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்றது அதுக்கு மட்டும் என்ன பண்ணணும், ஓவராக வந்துட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணணும், அதுக்கு என்ன நடக்குது அப்படின்றது இது பண்ணும். அல்லது வேறு இடத்துல ஒரு பிரச்சனைனா அது சாரி பண்ணல அதே மாதிரி. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா ஒரே
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி, ஒரு பெரிய அந்த டிவி பார்க்குறீங்க. ஓகே, ஒரு ஃபுட்பால் மேட்ச்சோ அல்லது ஒரு கிரிக்கெட் மேட்ச்சோ ஒரு பெரிய இதில் பார்க்குறீங்கன்னா, நிறைய ஸ்க்ரீனை பக்கத்தில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே ஒரு பிக்சர் காமிப்பாங்க. ஓகே, ஒரே ஒரு பெரிய பிக்சரை பெரிய குட்டி குட்டி டிவியாக வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய இது பண்ணுவாங்க. அது எல்லாமே என்ன பண்ணுது, வேறு டிவைசஸ் தான். ஓகே, ஒன்றும் வேறு டிவைசஸ் தான். ஆனால் அதோட ஜாப் என்ன, ஒரே ஜாப் தான். ஜாப் என்ன, மொத்தமாக ஒரு பிக்சர் காமிக்கணும். அதே மாதிரி இதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இன்புட் கொடுக்கும். ஓகே, அதை பார்ட்டிஷன் பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த எப்படி வந்துட்டு ஒரு பெரிய டிவியில் வந்துட்டு 4 இதாக பிரித்து அல்லது 10 இதாக பிரித்து அல்லது 20 இதாக பிரித்து மொத்தமாக இது பண்ணுறாங்களா. அப்போ என்ன பண்ணுது, ஒவ்வொரு டிவியும் 20 டிவி வச்சுருக்கோன்னா அந்த 20 டிவியில் என்ன பண்ணுது, ஒரே பிக்சர் தான் காமிக்க போகுதுன்னா ஒன்று என்ன பண்ணும், அந்த பாதி போர்ஷன் எடுத்து பண்ணதில்ல. ஸோ அதே மாதிரி இதில் என்ன பண்ண போகுது, ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, ஒரே ஜாப் தான் பண்ண போகுது. ஆனால் அதில் குட்டி குட்டியாக வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு வேலையை பண்ண போகுது. ஓகே, ஸோ அதே தான் இதில் உள்ள இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, அதே மாதிரி நான் ஏற்கனவே கல்யாண வீடு சொன்ன மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, அல்லது ஒரு கோடு இருக்குது அல்லது ஒரு மாடியூல் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு குட்டி குட்டியாக உடைக்க போகிறோம். ப்ரோக்ராம் அல்லது கோடை வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா குட்டி குட்டி மாடியூல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். பைத்தான் வந்துட்டு அதுக்கு பேர் மாடியூல்ஸ். என்ன பண்ணுறோம், நம்ம கமிட்டி போடுறோம்ல, கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு கமிட்டி, சாப்பாடுக்குன்னு ஒரு கமிட்டி போடுறோம். அப்புறம் வந்துட்டு ஆர்கெஸ்ட்ராக்குன்னு ஒரு கமிட்டி போடுறோம். ஸோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறோம்னா, அல்லது காலேஜ் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா அதிலே அதே மாதிரி சாப்பாடுக்கு ஒருத்தர், வரவேற்புக்கு ஒருத்தர், அப்புறம் ஒவ்வொன்றுக்கு ஒன்று பண்ணுவோம்ல. அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறோன்னா, அதை வந்துட்டு என்ன பண்ணுறோம், கமிட்டின்னு சொல்கிறோம். இங்கே வந்து அதுக்கு பேர் என்ன, மாடியூல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணுது, அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு குட்டி குட்டியாக உடச்சி அதை என்ன பண்ணுறோம், மாடியூல்ஸாக மாற்றிக்கிறோம். ஓகே, அந்த ஒவ்வொரு மாடியூலும் என்ன பண்ணணும்னா, அது வந்து என்ன பண்ணணும், செல்ஃப் கண்டெய்ன்டாக இருக்கணும். அதாவது அது வந்து என்ன பண்ணணும், அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து இன்புட்டாக எடுத்துக்கணும், எதெல்லாம் அவுட்புட்டாக கொடுக்கணும் அதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ அது வந்து செல்ஃப் கண்டெய்ன்டாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறோம், அந்த கோடை வந்துட்டு என்ன பண்ணுறோம், குட்டி குட்டி பீசஸாக பிரேக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதை தான் இதில் பண்ணுறோம். ஃபங்க்ஷனில் வந்துட்டு டீகம்போஸ் பண்ணுறோன்னா பெரிய கோடை குட்டி குட்டியாக உடைச்சி இது பண்ணுறோம். ஓகே, அது எப்படி உடைக்கணுன்றது முக்கியம். ஓகே, ஸோ சும்மா வந்துட்டு எல்லாத்தையும் உடைக்கிறது வந்துட்டு தப்பு. ஓகே, இப்போ வந்துட்டு சாம்பார் வந்துட்டு ஒருத்தர் ஊற்றுறாரு அப்படின்னா இன்னொருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுவோம், ரசம் ஊற்றுறோம். ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வச்சுக்கிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த சாம்பார் வாளியை கொண்டு வா, ரசவாளியை கொண்டு வான்னு சொல்கிறல, அது மாதிரி இது பண்ணலாம். ஆனால் இதில் அப்போ என்ன பண்ணோம், அவரே வந்து திருப்ப ஒவ்வொருத்தருக்காக வந்து ரீயூசபிள் பண்ணிகிட்டே இருப்பார், அதே வந்துட்டு சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒருத்தர் கையிலே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, சாம்பார் வாளியும் ரசவாளியும் சாப்பாடு வாளியும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி வந்து இது பண்ண முடியாது. ஸோ அப்போ அதை பிரேக் பண்ணுறதும் முக்கியம். அது வந்து என்ன பண்ணணும், ஒருத்தரே வந்து திருப்ப ரீஸ் பண்ணுறதும் இது பண்ணும். அப்போ ஒரு கோடு எழுதுறீங்க, அந்த கோடை குட்டியாக உடைச்சிட்டிங்க. அந்த கோடை குட்டியாக உடைக்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த குட்டியாக உடைக்கிற கோடு வந்துட்டு திருப்ப அதை வந்துட்டு வேறு இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணணும், இந்த இதுக்கு நம்ம இது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அதுக்கு வந்துட்டு ரீயூசபிள் பண்ணும். அது மாதிரி வரல அப்படின்னா என்ன பண்ணணும், அதை வந்து நீங்கள் பண்ண தேவையில்லை, மெயின் ப்ரோக்ராம்லேயே போட்டுட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அதுதான் இது வேறு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம இதை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படி, நம்ம கல்யாண ஃபங்க்ஷனோ அல்லது பிறந்தநாள் விழாவோ அல்லது ஒரு கல்லூரியில் நடக்கிற ஒரு விழாவோ நடக்கிறப்ப எப்படி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோமோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இது வந்து என்ன பண்ணணும்னா கோடை வந்துட்டு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணப்படுது. ஓகே, ஸோ அதுதான் இதுக்குரிய. அப்புறம் வந்து கோகரன்ஸ் ரொம்ப முக்கியம். கோகரன்ஸ்னால் என்னென்னா, இதில் நடக்கிறது இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும், சாப்பாடு வந்துட்டு எப்போ போடணும், தாலி கட்டினதுக்கப்புறம் போடணும் அல்லது என்னது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி போடணும். தாலி கட்டும்போது சாப்பாடு போட்டிங்கன்னு அப்படிங்க அங்கே வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, சாப்பிட்றதுக்கு தான். ஏன்னா பந்திக்கு வந்து படைக்கு பிந்துன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, அங்கே போயிடுவாங்க. அப்போ மேடையில் யாரும் இருக்க மாட்டாங்களா, ஸோ கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த தாலி கட்டுற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போடாமல் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அந்த கோகரன்ஸ், ஸோ எப்போ எது நடக்கணும் அப்படின்றது அது கரெக்டாக, எப்போ எதை கால் பண்ணணும் எப்போ எதை கால் பண்ணக்கூடாது அப்படின்றது கரெக்டாக கோகரன்ஸ் எல்லாமே பண்ணும். ஸோ பைத்தானை பொறுத்தவரைக்குள்ள அதை என்ன பண்ணலாம்னா, அதை வந்து ஃபங்க்ஷனும் கால் பண்ணலாம், மாடியூல்னு சொல்லலாம், ப்ரொசீஜர்னு சொல்லலாம், மெத்தடுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதெல்லாமே அதில் சொல்லலாம். அப்புறம் இதுக்கு அடுத்தது கிளாஸஸாகவும் அது பிரிக்கலாம். பட் நான் கிளாஸஸை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்ல போகிறதில்ல. அது வந்து வேறு பைத்தான் லெக்சர்ஸ் எதாவது இருந்தால் பாருங்கள். ஏன்னா நம்ம வந்துட்டு பெருசாக வந்து கிளாஸஸ் பற்றி அதிகம் படிக்க போகிறதில்ல. ஃபங்க்ஷன்ஸும் யூஸ் பண்ணி நம்ம நியூமெரிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். அதனால் கிளாஸஸ் நமக்கு தேவையில்லை. கிளாஸஸ் வச்சு எழுதலாம், பட் நமக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக போக தேவை. ஸோ அப்புறம் ஒரு சில ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து டேட்டா கைட் பண்ணும். ஓகே, ஸோ அதுவும் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேங்க் டீட்டெயில் எடுக்கிறீங்க அல்லது மொபைல் ஃபோன் எடுக்கிறீங்க அல்லது ஒரு கம்ப்யூட்டர் எடுக்கிறீங்க, அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரும்ன்றது தெரியும். சுவிட்ச் ஆன் பண்ணால் டிவி எப்படி ஒர்க் ஆகுன்றதா நீங்கள் இது பண்ண போகிறீங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது, ஓகே எதனால் ஒர்க் ஆகுது, அதெல்லாம் வந்துட்டு பெருசாக நீங்கள் கண்டுக்க போகிறதில்ல. அதே மாதிரி ஒரு மொபைல் இருக்குது, மொபைலில் வந்துட்டு ஓகே ப்ளே ஸ்டோரில் போய் இது பண்ணு, அது எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. எப்படி வந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணாங்க, எப்படி வந்துட்டு அதுக்கு வந்து இது கொடுக்கணும்னு தெரியல. ஜஸ்ட்டு ஒரு கேண்டி கிரஷ் ஆகவோ அல்லது ஒரு பப்ஜியோ ஏதோ ஒன்று விளாடுறீங்கன்னா அது எப்படி டெவலப் பண்ணாங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய தேவையில்லை.
அதே மாதிரி ஒரு பேங்க் டீடைல்ஸில் வந்து ஏடிஎம் எப்படி காசு கொடுக்குது அது வந்து பெருசாக நம்ம கண்டுக்க போகிறதில்ல, பாமர மக்களுக்கு வந்து அது வந்து தெரிய தேவையில்லை. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம், இதில் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நிறைய இதை கைட் பண்ணுறது, கைட் பண்ணாமல் இருக்குது, அது மறைச்சி வைக்கிறது, மறைச்சி வைக்காது, அந்த மாதிரி இதுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் எடுத்திங்கன்னா அதில் மேனேஜர் ரோல் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல் இருக்கும், அதெல்லாமே இருக்கும், அல்லது கேசியருக்குன்னு ஒரு ரோல் இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து ஏதோ பண்ணுது, ஆனால் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரி வந்து என்ன பண்ணலாம், மறைச்சி வைக்கிறதுக்கு இது பண்ணலாம். அதாவது ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, cannot see, அதாவது பார்க்கக்கூடாது. இன்னொரு சில இது வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது, cannot seeன்றது பார்க்க முடியாது. ஒரு சில வந்து do not see, நீங்கள் வந்து பார்க்கக்கூடாதுன்றது. ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து பார்க்க விரும்பலை. ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா கோடிங்கில் வந்து ஹைட் பண்ணலாம். அது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இது வந்து பர்டிகுலராக வந்து கிளாஸஸ் அப்படின்ற இதில் தான் வந்துட்டு பெருசாக யூஸ் பண்ணுவாங்க. பட் நமக்கு பெருசாக அது தேவையில்லை. ஸோ அதனால் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம டைரெக்டாக போயிடலாம். ஸோ ஃபங்க்ஷன்றது என்ன பண்ண போகுதுன்னா அதே தான். ஸோ ரீயூசபிள் தான். ஓகே, திருப்ப அதை வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஓகே, ரீயூசபிள் இருக்கிற மாதிரி உள்ள கோடு. ஓகே, திருப்ப யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள கோடை வந்துட்டு திருப்ப வந்துட்டு பயன்படுத்துகிற மாதிரி உள்ள கோடை வந்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஓகே, ஸோ அது எப்போ யூஸ் பண்ணால் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற வரைக்கும். ஓகே, நீ வந்துட்டு இந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அது வந்து அது அமைதியாக இருக்கணும். நீ வந்துட்டு இந்த வேலையை பாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அது வேலையை காட்ட முடியும். ஓகே, இதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி அது இது பண்ணும். அது வரைக்கும் என்ன பண்ணும், அது வந்து அமைதியாக இருக்கணும். ஓகே, ஸோ அது பண்ணும். ஸோ இதில் கேரக்டரிஸ்டிக் என்ன அப்படின்னா என்னோட பண்பு இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே, அதோட நேம் என்னன்றது சொல்லணும். அப்போ தான் அது வந்து ஏன்னா கூப்பிட்றோம்ல, அழைக்கிறோம்ல, இது பண்ணு அப்படின்னு அழைக்கிறோம்ல, அப்போ அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும்ல. நேம் கொடுத்தா தான் நான் கால் பண்ண முடியும், அழைக்க முடியும். ஸோ அதை அழைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அப்போ அந்த நேம் கொடுத்த மாதிரி கால் பண்ணோம்னா அது வந்து உடனே ஓகே நான் வரேன், ஆஜர் சார், ஓகே ப்ரெசன்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வேலையை பார்க்கும். அப்புறம் அதுக்கு ஒரு பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். ஓகே, ப்ரெசென்ட் ஆயிடுச்சு, இப்போ வந்து கால் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு ஒரு சில டைம் என்ன இருக்குன்னா அதுக்கு வந்து நீ இதெல்லாம் இன்புட்டாக எடுத்துகிட்டு இதுக்கு அவுட்புட்டாக கொடு அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு இதை வந்து நீ இன்புட்டாக எடுத்துக்கோ, இதெல்லாம் வந்து உள்ளீடாக எடுத்துக்கோ, இதை வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி எனக்கு இது அவுட்புட்டாக கொடு அப்படின்றத சொல்கிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குக்கரோ அல்லது மைக்ரோ ஓவனோ அல்லது ஒரு எலக்ட்ரிக் குக்கரோ இருக்குன்னா அதுக்கு என்ன கொடுக்குறோம், எலக்ட்ரிக் ஓவனில் வைக்கிறதுக்கோ அல்லது குக்கரில் வைக்கிறதுக்கோ ஒரு சாப்பாடோ இதை கொடுக்குறோம், அது வந்து சமைச்சு கொடுக்குது. அதே மாதிரி ஃபங்க்ஷன்றது என்ன அப்படின்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத சொல்கிறோம். அதே மாதிரி அதுக்கு என்ன ஃபங்க்ஷனுக்கோ அதுக்கு என்னென்ன இன்புட்டு உள்ளீடு கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெளியீடு கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் வந்து டாக் ஸ்ட்ரிங் அப்படின்றது. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்க, ஒரு கோடு எழுதிட்டீங்க, அந்த ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அதுக்கு வந்து என்ன தேவை, நமக்கு வந்துட்டு ஒரு டாக் ஸ்ட்ரிங், அதாவது மேனுவல். ஓகே, இப்போ ஒரு டிவி வாங்கிட்டீங்க, அந்த டிவி எப்படி ஆப்ரேட் பண்ணும் அல்லது ரிமோட் எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல. அப்போ அதுக்கு என்ன கொடுப்பாங்க, ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. அல்லது ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு மேனுவல் கொடுப்பாங்க. ஸோ எதுக்காண்டி கொடுக்குறாங்க, அந்த மேனுவலை படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் எப்படி ஒர்க் ஆகும், ஓகே எப்படிலாம் அதை ஆப்ரேட் பண்ணும், இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி பண்ணலாம், ஸோ அதெல்லாமே வந்து படிச்சுப்பீங்க. அதே மாதிரி இதில் என்ன பண்ணணும்னா டாக் ஸ்ட்ரிங் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு நீங்கள் மட்டும் பயன்படுத்த முடியாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்களோட கூட ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்களும் பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த டாக் ஸ்ட்ரிங்கிறது என்ன பண்ண போகுதுன்னா அந்த ஃபங்க்ஷன் எப்படி வந்துட்டு வேலை செய்யுது அப்படின்றத பற்றி அதில் சொல்லணும். ஸோ அதை கரெக்டாக எழுதுனீங்கன்னா அது வந்துட்டு ஓகே, இன்னொருத்தருக்கும் அது வந்து புரிகிற மாதிரி எழுதுனீங்கன்னா அது வந்து அவங்களும் பயன்படுத்திக்கலாம். பட் இது வந்து கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல். ஓகே, இப்போ நம்ம எழுத போகிற ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு அதெல்லாம் நம்ம பெருசாக எழுத போகிறதில்ல. அதை எழுதுனீங்கன்னா அது வந்து என்னது ஒரு கார்ப்பரேட்லேயோ அல்லது ஒரு கம்பெனிலேயோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ அந்த டாக் ஸ்ட்ரிங்கிறது ரொம்ப முக்கியம். மற்ற சமயத்தில் இது வந்து நீங்கள் உங்களுக்கு மட்டும் எழுதிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனையே இல்லை, ஜஸ்ட்டு வந்துட்டு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஓகே, பட் இது வந்து ஒரு நீங்கள் வந்துட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, அதை எழுதுனீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது பயன்படுத்தும். ஸோ அதுக்கடுத்து என்னென்னா அந்த பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்னா அதோட வேலை என்னன்றது நம்ம சொல்லணும். ஓகே, இந்த இன்புட் நான் கொடுத்துட்டேன், இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி எனக்கு இது அவுட்புட்டாக கொடு அப்படின்றது சொல்கிறோம்ல. ஸோ அதை வந்து பாடி ஸ்டேட்மெண்ட், அதாவது அதுக்குள்ளே உள்ள கீழே உள்ள பாடியில் வந்துட்டு என்ன பண்ணுறோம், எழுதுறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீ பண்ணு அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அப்புறம் என்ன பண்ணணும்னா வெளியீடு என்னன்றது, ஓகே அவுட்புட் என்னன்றது சொல்லணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். சில டைம் என்ன பண்ணலாம்னா அதிலே பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, சில டைம் என்ன பண்ணலாம்னா அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு, ஓகே அந்த மெயினுக்கு வந்துட்டு என்ன பண்ணோம், நான் வந்து இதை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படி சொன்னால் அது வந்து என்ன பண்ணோம், வெளியீடாக கொடுக்கும். அந்த வெளியீடை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், பிரசுரிக்கலாம் அல்லது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ அதை வந்துட்டு என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம், அது எல்லாமே பண்ணலாம். ஓகே, ஸோ அதான் இதுக்குரியது. சில டைம் என்ன பண்ணலாம்னா ஒன்றுமே ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்கலாம். சில டைம் ரிட்டர்ன் பண்ண வேண்டியிருக்கும், சில டைம் ரிட்டர்ன் பண்ணாமல் வெறுமனவே விட்டுலாம். ஸோ அந்த மாதிரி 2 டைப் இருக்குது. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றது. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் திரும்ப பண்ண போகுது. ஸோ டெஃப் அப்படின்றது தான் இது. டெஃப்னா டிஃபைன். ஓகே, டிஇஎஃப் டிஃபைன். ஸோ டிஃபைன்றது என்ன பண்ண போகுதுன்னா
ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போது ஓகே அதுக்கு ஃபாலோட் பை அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணணும்னா ஒரு நேம் கொடுக்கணும் ஓகே அண்ட் அசைன்ஸ் இட்ஸ் நேம் டெஃப்னு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் என்ன எடுத்துக்கணும் ஓகே நீ ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுற அப்படின்றத எடுத்துக்கிறோம் ஸோ அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணுறீங்க அந்த நேம் அசைன் பண்ணிவிட்டு அந்த எப்போ தேவையோ அப்போ அதை நம்ம கால் பண்ணிக்கலாம் ஓகே அதை அழைச்சோம்னா அது வந்து அதோட வேலையை பண்ண போகுது அப்புறம் ரிட்டர்ன் ஓகே அதுக்கு வந்துட்டு இதுதான் ரிட்டர்ன் ஓகே ஸோ ரிட்டர்ன் இது கொடுக்குற ஓகே இதோட வெளியீடு என்ன அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அதை என்ன பண்ணும் யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இதுதான் உனக்கு அவுட்புட் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துரும் ஓகே ஸோ யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு இப்போ ஏடிஎம் மிஷினில் இது பண்ணுறோம்ல ஏடிஎம் மிஷினில் என்ன பண்ணுறோம் அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அது ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக இருக்காது ஸோ என்ன பண்ணுறோம் கார்டு கொடுக்குறோம் அது ஒரு இன்புட்டு அப்புறம் என்ன பண்ணுறோம் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறோம் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் சேவிங் பேங்க்கா கரண்ட் அக்கௌண்ட்டான்னு செலக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எவ்வளோ காசு வேணும்னு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் நம்மளோட பின் நம்பர் கொடுக்குறோம் அப்புறம் ரெசிப்ட் வரணுமா வராண்டாமா இது எல்லாத்தையும் என்ன எடுத்துக்கணும் அப்போ கார்டு வந்துட்டு அது ரீட் பண்ணுது அது ஒரு இன்புட்டு அப்புறம் என்ன பண்ணுது லாங்குவேஜ் இங்கிலீஷா அப்படின்றது சொன்ன உடனே அது இங்கிலீஷ் லாங்குவேஜில் காமிக்கும் அதுக்கடுத்து என்ன பண்ணும் ஓகே உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்கும் அது ஒரு இன்புட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் உடனே உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் போனதுக்கப்புறம் என்ன பண்ணும் அதுக்கடுத்து உங்களோட பேங்க் காசு எவ்வளோ வேணும்னு கேட்கும் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அந்த காசு வந்து உங்கள் பேலன்ஸில் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணும் இருந்துச்சுன்னா வந்துட்டு அதுக்கடுத்து பண்ண போகுது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பின் நம்பர் கேட்டு இருக்குதுன்னு சொல்ல போகுது இல்லாட்டி என்ன பண்ண போகுது பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அது வந்துட்டு என்ன பண்ண போகுது ரிஜெக்ட் பண்ணிட போகுது ஸோ அப்போ அது என்ன பண்ணுது அதெல்லாமே வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்புட் காசு இருந்துச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் காசு இருந்துச்சுன்னா காசு கொடுக்குது அதே மாதிரி இதில் என்ன பண்ணோம் ஃபங்க்ஷன்றது என்னென்னலாம் இன்புட் தேவையோ அதெல்லாத்தையும் வாங்கிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு எது உங்களுக்கு தேவையோ அதை வந்து அவுட்புட்டாக கொடுக்கும் ஓகே அதை வந்துட்டு நம்ம எழுத போகிறோம் ஸோ இதில் வந்து ஆர்குமெண்ட் அப்படின்றது பாஸ் பண்ணும் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறது நான் இப்போ ஒரு ஏடிஎம் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல ஏடிஎம் எக்ஸாம்பிளில் எதெல்லாம் ஆர்குமெண்ட் அப்படின்னா உங்கள் கார்டை இன்புட்டாக கொடுக்குறீங்க அந்த கார்டை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் அதில் சிப் இருக்கும் அதை வந்து ரீட் பண்ணும் ஓகே அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அதை வந்து ரீட் பண்ணும் ஸோ அது ஒரு ஆர்குமெண்ட் ரெண்டாவது ஆர்குமெண்ட் என்ன லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்க அது ஒரு ஆர்குமெண்ட் அந்த ஆர்குமெண்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது உங்களுக்கு வந்து டிஸ்பிளேல இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தமிழ்னா தமிழ் ஹிந்தினா ஹிந்தி அப்படின்னு வருது அதுக்கடுத்து மூணாவது என்ன பண்ண போகுது அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்ததுக்கப்புறம் கரண்ட் அக்கௌண்ட்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை வேறு அக்கௌண்ட்டான்றதை பார்க்க போகுது ஸோ அப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் போடுறீங்க அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறீங்க காசு எடுக்க போகிறீங்களா வித்ட்ராயல் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து பேங்க் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ண போகிறீங்களா ஓகே கேஷ் வித்ட்ராயலா இல்லை வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா கேஷ் வித்ட்ராயலா இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறீங்களா இல்லை டெபாசிட் பண்ண போகிறீங்களா இதில் அமைக்கும் ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் நீங்கள் வந்து வித்ட்ராயல் கொடுத்தீங்கன்னா ஓகே நான் வித்ட்ராயல் பண்ண போகிறேன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கும் ஸோ அது ஒரு ஆர்குமெண்ட் ஸோ இது எல்லாமே வந்து ஆர்குமெண்ட் அப்புறம் பின் நம்பர் கொடுக்குறீங்க அது ஒரு ஆர்குமெண்ட் ஸோ இது எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் இதுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அது வந்து அதுக்குரிய ஆன்சரை இது பண்ண போகுது ஸோ ஆர்குமெண்ட்ஸும் ரிட்டர்ன் டைப்பும் வந்துட்டு டிக்ளேர் பண்ணவே தேவையில்லை C++ ப்ரோக்ராம்லாம் வந்து டிக்ளேர் பண்ணும் இப்போ ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன டைப் ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங்கா இண்டிஜரா ஃப்ளோட்டா அதெல்லாமே டிக்ளேர் பண்ணிடும் ஆனால் இல்லை அந்த கவலையே இல்லை ஓகே ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்க அந்த ஆர்குமெண்ட் வந்துட்டு இன்புட்டாக கொடுக்குறீங்க அதை வந்து எடுத்துக்குது அவ்வளோதான் ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் டெஃப் அப்படின்றது ஒரு கீவேர்டு அந்த கீவேர்டு என்ன சொல்ல போகுதுன்னா இதுக்கு அடுத்து வர்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல போகுது ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன் ஓகே நேம் சொல்லிட்டேன் அதுக்கு இன் ப்ராக்கெட்டில் என்ன பண்ணலாம்னா ஆர்குமெண்ட் 1 என்ன ஆர்குமெண்ட் 2 என்ன எக்ஸட்ரா அப்படி கொடுக்கலாம் ஓகே என்னென்ன ஆர்குமெண்ட் என்னென்னலாம் இன்புட் கொடுக்குறேன்றது அப்புறம் அந்த ப்ராக்கெட் முடிச்சுட்டு கோலன் ஓகே அந்த கோலன் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அந்த கோலன் வந்துட்டு ஃபங்க்ஷன் டெஃபுக்கும் அந்த கோலன் முக்கியம் இஃப்க்கும் அந்த கோலன் முக்கியம் ஃபாருக்கும் அந்த கோலன் முக்கியம் ஒயிலுக்கும் அந்த கோலன் முக்கியம் ஓகே அதே மாதிரி கிளாஸஸ் வரும் அதுக்கும் அந்த கோலன் முக்கியம் ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகே நம்ம வந்து இஃப் ஃபாரு ஒயில் டெஃப் பார்த்துருக்கோம் இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணோம்னா அந்த கோலன் வந்து ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ அதை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அதுக்கடுத்து எப்படின்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட் லைனில் ஒரு ட்ரிபிள் கோட் போட்டுட்டு ட்ரிபிள் கோட்ன்றது ஆக்சுவலாக நான் என்ன பண்ண பார்த்தா அதுக்கு பேர் டாக் ஸ்ட்ரிங்னு பேர் ஓகே ட்ரிபிள் கோட்டுக்கு முன்னாடி அது நம்ம ஏற்கனவே Python basicsல லைட்டாக பார்த்தோம் அடிப்படை இதில் ஸோ இதில் வந்து என்ன பண்ணால் டாக்குமெண்டேஷன் அப்படின்னா அதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதோட மேனுவல் ஓகே இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்றத மேனுவல் நம்ம அதில் சொல்கிறோம் அதுக்கடுத்து கீழே என்ன பண்ணலாம்னா என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னென்ன பண்ண போதோ அதை வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் பாடியாக கொடுக்கலாம் ஓகே கடைசியில் என்ன பண்ணலாம்னா ஒரு ரிட்டன் ஓகே இது வந்து எனக்கு வெளியீடாக கொடு அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் ஓகே ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம் ஓகே இப்போ வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் நம்ம இது பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் ஸோ இதில் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஓகே ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம் டெஃப் ஓகே டெஃப்ன்றது என்னது கீவேர்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஒரு நேம் கொடுக்க போகிறோம் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்குறோம் அதில் என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்கமா ஒய்ன்னு கொடுக்குறேன் கோலன் ஓகே இது வந்து ஒரு இன்புட் எக்ஸ்ன்றது ஒரு இன்புட் ஒய்ன்றது ஒரு இன்புட் ஸோ என்ன பண்ண போகிறேன் ரிட்டன் எக்ஸ் ஸ்டார் ஒய் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இப்போ இது என்ன பண்ண போகுது இது வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது இப்போ இது எதுவுமே பண்ணாது இப்போ நான் ரன் பண்ணேன்னா இது எதுவுமே பண்ணாது ஓகே இது எதுவுமே பண்ணாது ஜஸ்ட் அவ்வளோதான் என்ன பண்ணுது அமைதியாக உட்காந்துருக்குது ஒன்றுமே பண்ணல ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒன்றுமே பண்ணல
ஸோ இது எப்போ ஆக்ட் பண்ணோன்னா இப்போ இது எப்போ வேலை பார்க்க போகுதுன்னா இது நான் கால் பண்ணும். ஓகே, ப்ராடக்ட் அப்படின்னு கூப்பிட்டேன்னா ப்ராடக்ட் வா அப்படின்னு கூப்பிட்றேன். ஸோ இது வரப்போகுது. இது வரப்போகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும், அது வந்துச்சுன்னா குட்டி பிசாஸ் மாதிரி, குட்டி சாத்தான் மாதிரி. அந்த குட்டி சாத்தானுக்கு என்ன கொடுக்கணும், ஒரு வேலை கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ன்றது ஒரு குட்டி சாத்தான் மாதிரி. அந்த குட்டி சாத்தானுக்கு நம்ம ஒரு வேலை கொடுக்கணுமா? ஸோ அந்த குட்டி சாத்தானுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்னா 2ஐயும் 3ஐயும் நீ மல்டிப்ளை பண்ண, அது 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னு ஒரு வேலை கொடுக்குறோம். ஸோ 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ண அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ இது என்ன பண்ணாதுன்னா இது ஒரு வேலை பார்த்துருக்கு, ஆனால் உங்களுக்கு என்ன வராது, அவுட்புட் வருதான்றதை பார்க்கலாம். ஸோ அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து அவுட்புட் வந்துருச்சு. இது ப்ராடக்ட்னு கொடுத்துருக்கனால அவுட்புட் வந்துருச்சு. இதே வந்துட்டு நான் ப்ராடக்ட் ஆஃப் இப்போ வந்துட்டு 2 தடவை கொடுக்குறேன். ப்ராடக்ட் ஆஃப் 5,6ன்னு கொடுக்குறேன். இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னா 2வது மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும், இது பிரிண்ட் பண்ணாது. 30 மட்டும் தான் பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இது வந்து என்ன பண்ணல, சேவ் ஆகலை எங்கேயுமே. இந்த 3,4 வந்து சேவ் ஆகாது, இது மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுது. அப்போ இதை வந்துட்டு எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து Z = ப்ராடக்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்துட்டு W = ப்ராடக்ட்னு போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இது வந்து ப்ராடக்ட் 3, 4, 12 வந்துட்டு இசட்டில் சேவ் பண்ணிடுச்சு. W வந்துட்டு 5 × 6 30 வந்துட்டு W சேவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து எதுவுமே பிரிண்ட் பண்ணாது. இப்போ நான் பிரிண்ட் Z, Wன்னு கொடுத்தேன்னா அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த 3 வந்துட்டு எக்ஸுக்கு அசைன் ஆகும், 4 வந்து ஒய்க்கு அசைன் ஆகும். இப்போ Z = ப்ராடக்ட் ஆஃப் 3,4 போட்டோன்னா 3 வந்து எக்ஸுக்கு அசைன் ஆயிரும், 4 வந்து ஒய்க்கு அசைன் ஆயிரும். இப்போ ரிட்டர்ன் X ஸ்டார் ஒய்னா என்ன பண்ணணும்னா 3ஐயும் 3ஐயும் 4ஐயும் எடுத்துட்டு 3ஐயும் 4ஐயும் என்ன பண்ணுது, மல்டிப்ளை பண்ணுது. ஸோ 3ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுது, 12 அப்படின்றது ஆன்சரு. அதை எங்கே கொடுக்குது, இசட்டில் வந்து சேவ் ஆகிக்குது. இசட்டில் போய் அதை வந்து என்ன பண்ணுது, சேமிச்சு வச்சுக்குது. ஸோ அப்புறம் அதே மாதிரி W = ப்ராடக்ட்னா அதே ஃபங்க்ஷன் தான், திருப்ப ரீயூஸ் பண்ணுறேன். ஓகே, ரீயூஸ்னா திருப்ப பயன்படுத்துகிறேன். ஆனால் என்ன பண்ணுறேன், வேல்யூ மட்டும் மாற்றுறேன். வேல்யூ என்ன மாற்றிருக்கேன், 5, 6 அப்படின்னு மாற்றிருக்கேன். அப்போ X என்ன ஆகும், X வந்து 5 ஆகும், Y வந்து 6 ஆகும். 5 × 6ன்றது மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணோம், W அது வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ரிட்டர்ன் வந்து என்ன பண்ணுறேன், வெளியீடு கொடுக்குறத Wவில் வந்து என்ன பண்ணுறேன், சேமிச்சு வைக்கிறேன். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் Z, W. இசட்டும் Wவும் சேமிச்சாச்சு. அந்த சேமிச்சதை என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன். வந்து 12, 12, 30ன்னு வருது. ஓகே, ஸோ இதான் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து என்னது, டெஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறேன்றது சொல்லுது. டிஃபைன் அப்படின்றத டெஃப்னு போடுறோம். இது வந்து ஃபங்க்ஷனோட நேம். ஓகே, அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், அது இது பண்ணிட்டேன். எக்ஸும் ஒய்யும் ஏதோ ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கொடுக்குறியோ அதை வந்து என்ன பண்ணோம், 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி 2ஐயும் பெருக்கி அதுக்குரிய ஆன்சர் வந்துட்டு அவனுக்கு ஆன்சராக கொடு. ஓகே, யார் கேட்குறானோ அவனுக்கு ஆன்சராக கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அந்த குட்டிச்சாத்தானோட வேலை. இது ஒரு குட்டிச்சாத்தான். இந்த குட்டிச்சாத்தானுக்கு இன்புட் என்ன கொடுக்குறேன், எக்ஸும் ஒய்யும் இன்புட்டாக கொடுக்குறேன். அந்த குட்டிச்சாத்தான் என்ன பண்ணணும், 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி யார் கேட்குறாங்களோ அந்த ஏவி விட்டாங்களோ அந்த ஏவி விடுறவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த குட்டிச்சாத்தனை ஏவி விடுறவங்களுக்கு என்ன பண்ணணும், அந்த வேல்யூவாக கொடுக்கணும். ஓகே, அந்த 3யும் 4ம் வந்துட்டு அந்த குட்டிச்சாத்தனை ஏவுது, அது என்ன பண்ணுது, 12ன்றது ஆன்சராக கொடுக்குது, 5, 6 வந்துட்டு ஆன்சர். ஓகே, ஸோ இதான் இதுக்குரியது. ஸோ இன்னொரு ப்ரோக்ராம், இப்போ GCD ஆஃப் A, B பார்க்கலாம். ஓகே, GCD ஆஃப் A, B வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாக எழுதலாம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகே, மீச்சிமா மீபேவா பார்ப்பீங்களா, ஸோ அதுக்குரியது. ஸோ GCD பார்க்குறோம். ஸோ இதில் வந்து மீபேவா, அதாவது HCFன்னு சொல்லுவாங்க. மீபேவா, ஓகே, மீப்பெரு வகுத்தல், ஸோ வகையன். ஓகே, ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அது எப்படி பார்க்குது அப்படின்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இது என்ன பண்ணுது அப்படின்னா யூக்ளிடியன் அல்காரிதம் அப்படின்னு ஒரு அல்காரிதம் இருக்குது. அந்த யூக்ளிடியன் அல்காரிதம் பொறுத்து என்ன பண்ணணும்னா இது வந்துட்டு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். ஸோ 2 நம்பர் எடுக்கிறீங்க, அந்த 2 நம்பரை வந்து டிவைட் பண்ணி அதில் வந்து எது சின்ன நம்பர் அப்படின்றது இது பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் நான் எழுதி காமிக்கிறேன், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. ஸோ டெஃப் GCD ஆஃப் A, Bன்னு போட்டுக்கிறேன். இது என்ன பண்ணுது அப்படின்றதும் சொல்லிடுறேன். கிரேட்டஸ்ட் திஸ் ப்ரோக்ராம் ஃபைண்ட்ஸ் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். இது வந்து மீபேவாக கண்டுபிடிக்குது. ஸோ இது வந்து டாக் ஸ்ட்ரிங், இந்த இது வந்து டாக் ஸ்ட்ரிங். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா while a not equal to 0, ஓகே, a வந்து 0 இருக்காத வரைக்கும் என்ன பண்ணுறேன்னா அதை டிவைட் பண்ணுறது இது வேலையை பார்க்க போகிறேன். ஸோ A, B வந்துட்டு என்ன பண்ணேன்னா B%A, Aன்னு மாற்றிடுறேன். அப்புறம் இங்கே வந்து ரிட்டர்ன் பின்னு போட்டு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னா பிரிண்ட் GCD ஆஃப் 4, 5ன்னு போகலாம். 4, 5ஓட GCD என்ன, இது என்னது, 2 வந்துட்டு 1. GCD வந்து இப்போ GCD ஆஃப் 4, 5 வந்துட்டு 1. இது இப்போ 4, 20 போட்டோம்னா என்ன வரும், 4ன்னு வரப்போகுது. GCD என்னன்றது 4. ஸோ இது வந்து இந்த இது பண்ணுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள்.
என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பியை வந்துட்டு என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம், அதோட மீதி எடுக்கிறோம். ஸோ இந்த அல்காரிதம் நான் கொடுத்துருக்கேன். A = Q0B + R0, B = Q1 × R0 + R1. ஸோ இது என்ன பண்ணோம்னா ஏவை வந்துட்டு எந்த ஒரு நம்பர் கொடுத்தாலும் அதை என்ன பண்ணலாம், ஒரு 2 நம்பர் கொடுத்தோம்னா அது வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். ஓகே, இப்போ வந்து 4 20ன்னு கொடுத்துருக்கேன் அல்லது 4 28ன்னு கொடுத்துருக்கேன். என்ன பண்ணலாம்னா இப்போ 4 28ன்னு கொடுக்குறேன்னா 28 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும். அது வந்து டிவிசிபிள் ஆயிடுச்சுன்னா அது வந்து என்ன பண்ணும், அதுக்கு அடுத்ததுக்கு வந்துட்டு 0 வந்து ரிமைண்டராக இருந்துச்சுன்னா அதுதான் வந்துட்டு அதோட GCD. ஓகே, இப்போ டிவிசிபிள் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு 14 20ன்னு எடுக்கிறேன்னா என்ன பண்ணலாம், இப்போ 14 20 வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ 14 20 வந்து என்ன பண்ணணும்னா 14 அப்படின்றத இப்போ 14 20ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 14 20 வந்து இதில் இன்புட் ஆக போகுது. ஸோ இப்போ 20 வந்துட்டு 14 வந்துட்டு 0 கிடையாது, அப்போ உள்ளுக்குள்ளே போகும். ஓகே, உள்ளுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணோம்னா A, B வந்து B% ஏன்னு ஆகும். ஸோ இப்போ என்ன ஆக போகுது, B வந்துட்டு 20. ஓகே, இதில் வந்து A வந்துட்டு 14, B வந்துட்டு 20. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகுது, A, B = B%A, ஏன்னு ஆக போகுது. இப்போ B%Aன்றது என்ன பண்ண போகுதுன்னா 20 வந்துட்டு 14ஆல் வகுக்க போகுது. 20 14ஆல் வகுத்தோம்னா மீதி ஈவு என்ன வரப்போகுது, ஈவு வந்துட்டு 6ன்னு வரப்போகுது. ஸோ 20% 14. இது என்ன அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன 6. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து 6. 20% இது வந்துட்டு என்னது 6. ஸோ அடுத்து என்ன பண்ண போகுது, ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 20% 6னா இது ஆக்சுவலாக ஈக்குவலியன் அல்காரிதம் படி எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸோ ஈக்குவலியன் அல்காரிதம் படி ஸோ 20% ஓகே 20% 14 வந்துட்டு 6. ஸோ இது அடுத்து எப்படி எழுதலாம்னா, அப்போ 20 எப்படி எழுதலாம்னா 20 = 14 × 1 + 6ன்னு எடுத்துக்கலாம். அடுத்த லைனு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ 6 இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து என்னென்னா 14 வந்து நான் எடுத்துக்கிறேன். 14 வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா 6ஆல் வகுக்க போகிறேன். இதுக்கு மீதி என்ன வரப்போகுது, இதுக்கு மீதி வந்துட்டு என்னது 14 வந்துட்டு 14 6ஆல் வகுத்துனா மீதி வந்து 2ன்னு வரப்போகுது. ஸோ அப்போ அதை இது பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் அதே மாதிரி கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகுதுன்னா இது வந்து மாற்றிடும். ஓகே, 14 வந்துட்டு பியாக மாறிடும், 6 வந்துட்டு ஏவாக மாறிடும். ஸோ அதான் இதில் பண்ண போகுது. ஏ வந்துட்டு என்ன ஆயிடுது, ஏ வந்துட்டு 14 ஆயிடுது. ஏ வந்துட்டு என்னது B%A ஆயிடுது. B%Aன்றது என்னது, B%Aன்றது வந்துட்டு 6 ஆயிடுது. ஏ வந்துட்டு என்ன ஆயிடுது 14 ஆயிடுது. ஸோ அது மாதிரி மாற்றி இது பண்ணும். ஸோ இப்போ அது பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகுது 20%. ஸோ இதில் வந்து ஏ வந்து இப்போ என்ன ஆகும், முதல் ஸ்டெப் முடிஞ்சோடனே ஏ வந்து என்னது A, B வந்துட்டு என்ன ஆகுது 20% 4ன்னு வருது. அடுத்து இது வந்து என்ன ஆகுது ஏன்னு மாறிடுது. ஸோ ஏ வந்துட்டு 14, B% ஏ வந்துட்டு இதாகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது ஏ வந்துட்டு, ஸோ ஏ இது காமிக்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ ஏ ஸோ B% தானே 20% 14 எவ்வளோன்னு பார்க்கலாம், 6. ஓகே, ஸோ அதனால் இது என்ன ஆயிரும், ஏ வந்து 6000. அடுத்த ஸ்டெப்பில் ஏ வந்து 6000, பி வந்துட்டு 14000, பி வந்து 14000. ஸோ அப்போ திருப்ப இதுக்கு போகும். ஓகே, இது வந்து திருப்ப அது ஆகிற வரைக்கும் போயிட்டே இருக்கும். அப்போ ஏ திருப்ப ≠ 0 தான். அப்போ ஏ வந்துட்டு 6 ஆயிடுச்சு, பி வந்து 14 ஆயிடுச்சு. ஸோ அப்போ அது திருப்ப அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணும், A, B வந்துட்டு 14% 6, இது என்ன ஆக போகுது திருப்ப வந்துட்டு ஏவாக போகுது. ஏ வந்துட்டு 6. ஸோ அப்போ இது என்ன ஆகும், A, B வந்துட்டு இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகும், ஏ வந்துட்டு 14% 6 வந்து 2, இது வந்து என்ன ஆகும் 6ன்னு ஆயிரும். ஓகே, 2, 6 2 இது வந்து 6, பி வந்து 6ன்னு இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் பி வந்துட்டு என்ன ஆகுது, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் திருப்ப A, B வந்துட்டு என்ன ஆகும் 6% 2, பி வந்து 2ன்னு ஆயிரும். அப்போ இது என்ன பண்ணுது ரிட்டர்ன் பி. இப்போ பி வந்து 2. அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது என்ன ஆகும், ஏ வந்துட்டு 0 ஆயிடுது. ஏ 0 ஆயிடுச்சுன்னா இந்த லூப்புக்குள்ளே போகாது. இப்போ பி வந்து 2, அதை பிரிண்ட் பண்ணிடுது. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் இதில் பண்ணுது. ஸோ இந்த அல்காரிதத்துக்கு பேர் வந்து யூக்ளிடியன் அல்காரிதம். ஸோ இப்போ வந்து இதை பீஸாக உடச்சி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுதுன்னு. இதில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபார்மல் பேராமீட்டர், இன்னொன்று வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்னு இருக்குது. ஸோ ஃபார்மல் பேராமீட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு டெஃப் பங்க் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். இதில் ஏ வந்துட்டு ஃபார்மல் பேராமீட்டர், அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன்றது ஒரு பேராமீட்டராக நான் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ A = A+1 அப்படின்னு போடுறோன்னா இது என்ன பண்ணுதுன்னா இது வந்து எடுத்துக்குது. ஓகே, ஏ வந்து என்ன ஏ கொடுக்குறோன்னா அது வந்து ஒன்று கூட்டி அதுக்குரிய வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணுது. அதுதான் இதில் பண்ணுது. ஸோ இப்போ ஆக்சுவல் பேராமீட்டர் என்னன்னா, இப்போ ஆக்சுவலாக என்ன கொடுக்குறோன்னா A = 10ன்னு கொடுக்குறேன். இதுதான் ஆக்சுவல் பேராமீட்டர். அந்த 10ன்றது ஆக்சுவல் பேராமீட்டர். 10 வந்துட்டு இதில் உள்ளீடாக கொடுக்குது. 10 + 1 11 ஆகுது. அது வந்து பிக்கு வந்து வெளியீடாகுது. அப்போ 10ன்றது ஆக்சுவல் பேராமீட்டர், ஏன்றது ஃபார்மல் பேராமீட்டர். நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் ஏக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆன்சர் கொடுக்கேன்றது அது சொல்லுது. 10ன்றது ஒரிஜினலாக என்ன பேராமீட்டர் அதை கொடுக்குறேன், அதுக்கு தகுந்த மாதிரி அது வேலை 10 கொடுக்கும். ஸோ இந்த பேராமீட்டருக்கு வந்து வேரியபிள் ஸ்கோப் என்ன அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே, அதாவது அந்த ஃப்ரேம்குள்ளே, அந்த என்விரான்மெண்ட்குள்ளே என்ன ஆப்ஜெக்ட்டோ அதுதான் இது பண்ண போகிறோம். ஓகே,
ஃப்ரேம் என்விரான்மெண்ட்டில் என்ன இருக்குதோ அந்த இதில் அது யூஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த ஏ வந்து வேறு இடத்துல கால் பண்ணால் அது கால் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து டெஃப் பங்க் ஏ, இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டீன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த வேரியபிள் நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணல. டி ஈக்குவல் டு t+1. ஓகே, பிரிண்ட் டீன்னு போடுறேன். இங்கே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து பி ஈக்குவல் டு பங்க் ஃபன் 5ன்னு போடுறேன். ஓகே, பிரிண்ட் பி போடுறேன். இது வந்து பிரிண்ட் ஆகும். ஆறுன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. பிரிண்ட் பி போடும்போது ஆறு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ பிரிண்ட் டீன்னு போட்டதுனால ஆறு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ரிட்டர்ன் டி கொடுத்தோன்னா இது வந்துட்டு டி வந்து அடுத்ததுலேயும் பிரிண்ட் பண்ணும். 5ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்கே பிரிண்ட் டி, இங்கே பிரிண்ட் டி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்துட்டு பிரிண்ட் டீன்னு போடுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டி என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எரர் சொல்லுது. ஏன்னா இந்த டீன்றது வந்துட்டு இதோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து கோந்துடும். ஸோ அதனால் வந்து தராது, அதோட வேல்யூ வராது. ஓகே, ஸோ டி வந்து அதுக்கு கிடையாது. டி வந்துட்டு எதோட ஸ்கோப் அப்படின்னா இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபன்னு இருக்குல்ல அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அதை தாண்டி வெளியில் வந்து அதெல்லாம் இது பண்ண முடியாது. அதுக்குள்ளே அதாவது ஃபார்மல் பேராமீட்டர் அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணோம். இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுதுன்னா இது வந்து பிரிண்ட் பண்ணுது. ஆனால் இங்கே வந்து தப்பு சொல்லுது, டி இஸ் நாட் டிஃபைன். ஏன்னா இது டிஃபைன் ஆகிறதுக்கு எங்கே அப்படின்னா இதுக்குள்ளே மட்டும்தான். அது வந்து ஃபார்மல் பேராமீட்டர் அது வந்து இது பண்ணாது. ஓகே, ஸோ அதனால் அது தப்பு சொல்லும். ஸோ அதனால் அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். அந்த பேராமீட்டர் வந்து எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்குதா ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குதா ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கு வந்து இது பண்ணும். ஓகே, அதை அடுத்தது பார்க்கலாம். ஸோ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் என்னன்றது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல ஏ வந்துட்டு 10ன்னு போட்டோம்ல. ஸோ இப்போ இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ மாற்றி இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டி வந்துட்டு இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். டி ஈக்குவல் டு 10ன்னு டிஃபைன் பண்ணுறேன். டி ஈக்குவல் டு 10 டிஃபைன் பண்ணால் இப்போ என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு போடுறேன். ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டி. ஸோ இதில் 2 கன்ஃபியூஷன் இருக்கும். இங்கேயும் டீம் போடுறேன், இங்கேயும் டீம் போடுறேன்னு சொல்லி கன்ஃபியூஷன் இருக்கும். பட் கேர்ஃபுல்லாக கவனிங்க. டி வந்து 10ன்னு போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன். இங்கேருந்து என்னோட மெயின் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. டி வந்து 10ன்னு போட்டேன். அப்போ பி ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு போட்டோன்னா டி ஈக்குவல் டு டி ப்ளஸ். ஸோ இங்கே என்ன போகும்னா 10ன்னு போகும். 10 ஈக்குவல் இது வந்து டி வந்து என்னன்னா 10 + 1 11 ஆயிரும். அப்போ இங்கே பிரிண்ட் பண்ணும்போது 10 11ன்னு பிரிண்ட் ஆகும். இது திருப்பியும் 11 ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால் இது என்ன பண்ணோன்னா பி வந்துட்டு 11 ஆகும். ஸோ இப்போ பிரிண்ட் பி கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா இங்கே வந்து 11ன்னு பிரிண்ட் ஆகும். ஆனால் இப்போ இந்த டி என்ன ஆகுன்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த டி என்ன ஆகும் 11 ஆகும்னு எதிர்பார்க்குறீங்க. ஏன்னா இங்கே டி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 10 எப்படி 10 ஆச்சு பாருங்கள். எதனால் அப்படின்றது சொல்கிறேன். எதனால் அப்படின்னா இங்கே வந்து டீன்றது வந்து 10ன்னு கொடுத்தோம்னா இது வந்துட்டு ஒரு குளோபல் வேரியபிள் தான். ஓகே, இது குளோபல் வேரியபிள். ஆனால் இங்கே போகும்போது அதுக்கு லோக்கல் வேரியபிளாக மாறிடும். இந்த லோக்கல் வேரியபிள் அதாவது இது பொறுத்தவரை இந்த லோக்கல் இது. அப்போ இது என்ன ஆகும்னா டி ஈக்குவல் டு t+1 11 ஆகும். இங்கே 11 பிரிண்ட் ஆகும். ரிட்டர்ன் டீன்னு போடும்போது அது வந்து 11 தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ பியில் வந்து அது 11ன்னு மாறிடும். ஓகே, அதனால் பிரிண்ட் பி வந்து 11 ஆகுது. ஆனால் இதோட வேலை வந்து ரிட்டர்ன் மட்டும்தான், வேறு எங்கேயும் சேவ் பண்ணாது. அதனால் என்ன ஆகும்னா இந்த டி ஈக்குவல் டு 10 வந்துட்டு இந்த லைனுக்கு வரும்போது இந்த டீயை தான் எடுத்துக்கணும். ஓகே, இந்த இன்க்ரீஸ் பண்ண டீயை எடுக்காது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே வந்துட்டு ரொம்ப கவனமாக அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா எங்கே வந்துட்டு அது வந்து குளோபல் வேரியபிளாக இருக்குது, எங்கே வந்து லோக்கல் வேரியபிளாக இருக்குன்றது தெரிஞ்சுட்டு அதுக்கு இது தகுந்த மாதிரி பண்ணணும். ஸோ இங்கே நான் எதிர்பார்க்குறது வந்துட்டு டி வந்துட்டு இங்கே வந்துட்டு 11 வரணும்னு எதிர்பார்த்தேன்னா இது தப்பு. இங்கே பிரிண்ட் பி போட்டோன்னா 11 வரும். பிரிண்ட் டி போட்டோன்னா வந்து ஒரே வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயும் டி யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கேயும் டி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ரொம்ப கவனமாக இதெல்லாம் யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதை தான் அந்த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்னு சொல்கிறேன். இப்போ ஏ ஈக்குவல் 10ன்றது பிக்கு வந்து 11 ஆயிரும். ஆனால் ஏ வந்து என்ன ஆயிருக்கும் இதில் வந்து 10 தான் இருக்கும். ஃபங்க்ஷனில் வந்துட்டு அதோட வேல்யூ வந்து இங்கே 10 இருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் போகும்போது 11ன்னு மாறும். ஸோ அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் வந்து எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ சப்போஸ் இதை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க. ஓகே, இதை ரிட்டர்ன் பண்ண மறந்துட்டிங்கன்னா அப்போ பிரிண்ட் பி கொடுத்தனா என்ன ஆகுன்னு பார்க்கலாம். நன்னு பிரிண்ட் பண்ணும். ஓகே, எதுவுமே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம் அது வந்து நன். எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ அதனால் அது வந்து நன் அப்படின்றத எடுத்துக்கணும். ஸோ சில டைம் வந்து ஃபங்க்ஷனே வந்துட்டு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் இன்சைட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ. ஃபங்க்ஷன் சின்றது ஃபங்க்ஷன் பின்றது டிஃபைன் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபங்க்ஷன் பி உள்ளுக்குள்ளே இருக்குன்றது அர்த்தம். இங்கே என்ன பண்ணேன்னா ஃபங்க்ஷன் சின்னு கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஃபங்க்ஷன் சி ஆஃப் ஒய்யை வந்துட்டு இன்சைட் ஃபங்க்ஷன் சின்னு கொடுத்துருக்கேன். அது வந்து ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஏ. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனையும் நான் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஃபங்க்ஷன் ஏ ஃபங்க்ஷன் 3. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் சி ஆஃப் 3னா என்ன பண்ணுன்னா ஸோ 7 + ஃபங்க்ஷன் சி 3ன்றது இன்சைட் ஃபங்க்ஷன் ஏன்றது இது பண்ணும். ஸோ நான் அந்த ப்ரோக்ராம் எழுதி காமிக்கிறேன் என்ன பண்ணுதுன்னு. ஸோ என்ன பண்ணுதுன்றது அவுட்புட் பார்க்கலாம். டஃப் ஃபங்க் ஏ. இதில் வந்துட்டு
print inside function a. ஓகே, அடுத்து def func b. ஓகே, இது வந்து எக்ஸ்ன்றது எடுத்துக்கிறேன், கோலன் print inside function b. okay, and then return x. printf function c, இது y ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே print inside function c, அப்புறம் return func a. ஸோ இத்தனை இது பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை இதிலே கால் பண்ணுறேன். ஓகே, ஃபங்க்ஷன் சிக்குள்ளே என்ன பண்ணுறேன், ஃபங்க்ஷன் சிக்குள்ளே ஃபங்க்ஷன் ஏவையும் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். print ஃபங்க்ஷன் ஏ அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். இது எங்கே இருக்குது, ஃபங்க்ஷன் ஏக்குள்ளே இருக்குது. ஓகே, அதனால் அதை பிரிண்ட் பண்ணிச்சு. ஆனால் இது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ அதனால் இது பண்ணு. நெக்ஸ்ட்டு பிரிண்ட் என்ன பண்ணான்னா 7 + func b பார்க்கலாம். ஃபஸ்ட்டு func b of 3 என்னன்னு பார்க்கலாம். 7 + 3 10. ஓகே, அது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. அதை வந்துட்டு நான் மாற்றி print func c of func a அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் ப்ராக்கெட் எதுவுமே கொடுக்கல. ஸோ இது வந்து இன்சைட் ஃபங்க்ஷன் சியில் இருக்குது. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் ஏக்கு போகுது. ஓகே, ஃபங்க்ஷன் ஏன்றது இன்சைட் ஃபங்க்ஷன் ஏ. ஸோ அதனால் அதையும் பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் நன். ஸோ அதனால் இது வந்து என்ன பண்ணுது, ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஏ இருக்கிறதுனால இது இந்த ஃபங்க்ஷனுக்கு போகுது. இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு இன்சைட் ஃபங்க்ஷன் ஏன்னு சொல்லுது. ஸோ இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஓகே, ஆர்குமெண்ட் டைப் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட் இருக்குது, இன்னொன்று வந்துட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு இன்னொரு ப்ரோக்ராம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, என்னோட நேம், ஏஜ் அண்ட் மார்க்ஸ் என்னன்றதை பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணலாம் def my details. my details நான் எடுத்துக்கிறேன். இது என்ன பண்ண போகிறேன்னா x, y, z போடுறேன். இங்கே வந்துட்டு print my name is x, print my age is y, print my marks is z. ஓகே, ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணுறதுக்கு மை டீட்டெயில்ஸ்னு போட்டுட்டு, ஓகே, இது என்ன பண்ண போகிறேன், punch 39 89. ஓகே, இதை பிரிண்ட் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மை நேம் இஸ் பஞ்ச், மை ஏஜ் இஸ் 39, மை மார்க்ஸ் இஸ் 89. இப்போ நான் இதே மாற்றி கொடுத்துட்றேன். ஓகே, 39 இங்கே கொடுத்துட்றேன், பஞ்ச் இங்கே கொடுத்துட்றேன். இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, மை நேம் இஸ் 39, மை ஏஜ் இஸ் பஞ்ச், மை மார்க்ஸ் இஸ். தப்பு இல்லையா இது? ஸோ அதனால் இது வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் இங்கே கொடுக்குறீங்களோ அதை கரெக்டாக அசைன் பண்ணிக்குவோம். எக்ஸ்னா இங்கே என்ன ஃபஸ்ட்டு வேரியபிள் என்ன இருக்கோ அதோட மேட்ச் பண்ணும். ஸோ எக்ஸுக்கு 39 போகும், ஒய்க்கு வந்து பஞ்ச் போகும், சிசட்டுக்கு வந்து 89 போகும். ஸோ அப்போ அது கரெக்டாக வந்து அந்த இது கரெக்டாக அது மேப் பண்ணும். ஸோ அதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட். இதே ப்ரோக்ராமை நான் மாற்றி எழுத போகிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ def my details. ஓகே, என்ன பண்ண போகிறேன்னா, ஏஜ் ஈக்குவல் டு நன், ஏஜ் ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு நன், நேம் ஈக்குவல் டு நன், ஏஜ் ஈக்குவல் டு நன், மார்க்ஸ் ஈக்குவல் டு நன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் திருப்பி வந்துட்டு print, ஸோ print சேம் திங். ஓகே, அதனால் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணலான்னா, மை நேம் இஸ் நேம், ஏஜ் இஸ் ஏஜ், மார்க்ஸ் இஸ் மார்க்ஸ். ஓகே, இதை கால் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, மை டீட்டெயில்ஸ் பின் போட்டு நேம் ஈக்குவல் டு பஞ்ச், ஏஜ் ஈக்குவல் டு 39, மார்க்ஸ் ஈக்குவல் டு 90 அப்படின்னு மாற்றி. ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதை நான் மாற்றுறேன் இப்போ. ஓகே, இது வந்து பொசிஷன் வந்து மாற்றுறேன் நான். ஏஜ் இங்கே போட்டுக்கிறேன். இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்,
மாற்றிடுறேன். இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக எடுத்துருச்சு. இதில் பாருங்கள், இதில் வந்து மாற்றி எடுத்தது. இதில் ஆக்சுவலாக மார்க்ஸில் தான் வந்து என்ன பண்ணோம், பஞ்சுன்னு பிரிண்ட் பண்ணோம். ஆனால் இதில் என்ன பண்ணுறது, கரெக்டாக பிரிண்ட் பண்ணுது. இதுக்கு பேர் வந்து கீவேர்ட். ஸோ இது வந்து இதோட கீவேர்ட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னா, இங்கே நேம் கொடுத்தனா இது பண்ணிடும். இந்த ப்ரோக்ராமை ஆக்சுவலாக நான் இப்படியும் கால் பண்ணலாம். ஒன்றுமே கொடுக்காம கால் பண்ணால் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். வெறுமனே கால் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். வெறுமனே ஒன்றுமே இல்லாமல் கொடுத்தனா, எம்டியாக கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எல்லாமே நன்னு எடுத்துக்கும். ஏன்னா இங்கே வந்து நன்னுன்றது இருக்குது. ஸோ இது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ இந்த கீவேர்ட் இது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். இது வந்து ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட். ஃபங்க்ஷனல் ஆர்குமெண்ட்னா நீங்கள் எதுவுமே கொடுக்கல. கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன கீவேர்டுன்றதை கொடுத்துருக்கீங்க. ஸோ அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுதான் இதில் உள்ளது. ஸோ இதில் ஒரு சில இதில் வந்துட்டு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்னோடது வந்துட்டு பஞ்சுன்றது வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கணும். ஓகே, நேம் வந்து எப்பயும் பஞ்சுன்னு இருக்கணும். ஓகே, ஸோ ஏஜ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்க்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, இப்போ வந்துட்டு நான் இதை கால் பண்ணேன்னா, இதே ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா, இப்போ என்ன பண்ணேன்னா நேம் வந்து எப்பயுமே பஞ்சுன்னு இருக்கும். ஸோ இப்போ நான் மாற்றினேன்னா மாறிக்கணும். இப்போ பஞ்சுக்கு பதிலாக நான் வந்துட்டு ராம் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த இடத்துல வந்து மாறிக்கணும். ஸோ நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா அது வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா அப்படியே எடுத்துக்கிறோம். கொடுத்தீங்கன்னா அது வந்து இது பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ப்ரோக்ராமும் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன் மோர் ப்ரோக்ராம் காமிக்கிறேன். என்ன பண்ணலான்னா டெஃப் ஃபங்க்ஷன் பி ஃபங்க்ஷன் டி, ஓகே, a, b, c = 10, d = 100. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் a, b, c, dன்னு போடலாம். ஸோ இப்போ என்னென்னலாம் கால் பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் டி, ஓகே, 2, 3, 3, 15, 14, 15, 14, 16. ஸோ இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னா 2, 3, 14, 16ன்னு பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஏக்கு வந்து 2, பிக்கு 3, சிக்கு 14, டிக்கு வந்து 16ன்னு இருக்கு. இப்போ இதே ப்ரோக்ராமை ஓகே நான் இப்படியும் கால் பண்ணலாம். ஃபங்க்ஷன் டி 2, 3, 14 அப்படின்னு கொடுத்தேன்னா ஏக்கு வந்து 2ன்னு இருக்கும், பிக்கு வந்து 3ன்னு இருக்கும், சிக்கு வந்து 14ன்னு இருக்கும், டி வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா 100 ஆல்ரெடி இருக்குது, அதனால் அதையே எடுத்துக்கணும். 2, 3, 14, 100. அதே மாதிரி ஃபங்க்ஷன் டி 2, 3 அப்படி மட்டும் கால் பண்ணனா அதை என்ன பண்ணணும்னா 2, 3, 10, 100ன்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து டிஃபால்ட்டாக அது வந்து என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை எடுத்துக்கணும். கொடுக்கலன்னா அது வந்து எடுத்துக்காது. ஓகே, இப்போ நான் அதை விட்டுட்டு ஃபங்க்ஷன் டி ஆஃப் 2 மட்டும் கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எரர் சொல்ல போகுது. ஏன்னா அட்லீஸ்ட் இதுக்கு வந்து என்ன தேவை, 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட் தேவை. ஓகே, 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட் அட்லீஸ்ட் தேவை. 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட் தேவை. நான் 1 தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து தப்பு. அட்லீஸ்ட் 2 கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாக கொடுத்தா தான் அது பிரிண்ட் பண்ணும், இல்லாட்டி பிரிண்ட் பண்ணாது. டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இருந்தால் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுத்தீங்கன்னா கொடுத்த வேல்யூவை நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை எடுத்துக்கணும். நீங்கள் கொடுக்கலன்னா எது வந்துட்டு பை டிஃபால்ட்டாக எது வந்துட்டு இருக்குதோ அதை வந்து அதை எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இதுக்குரியது. ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு நிறையா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வேணும், நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வேணும். ஓகே, அல்லது நிறையா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்னா அதுக்கு 2 இது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நிறையா இது பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நிறையா டேட்டா கொடுக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கொடுக்குறேன். டெஃப் மை ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார் டேட்டான்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டார் டேட்டான்னு கொடுத்துட்டு பிரிண்ட் நேம் இஸ் டேட்டா 0. ஸோ ஃபஸ்ட்டு நேம் கொடுக்க போகிறேன். பிரிண்ட் ஏஜ் இஸ் டேட்டா 1. பிரிண்ட் மார்க்ஸ் இஸ் டேட்டா 2ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதில் இதே மாதிரி கால் பண்ணலாம். இதே மாதிரி இது போன ப்ரோக்ராம் மாதிரியே கால் பண்ணலாம். என்ன ஆகுதுன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா பஞ்ச் 39, 89. என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நேம் இஸ் பஞ்ச், ஏஜ் இஸ் 39, மார்க்ஸ் இஸ் 89. ஸோ நீங்கள் வந்து என்னென்னலாம் எத்தனை வேரியபிள் கொடுத்தாலும் சரி இங்கே ஸ்டார் டேட்டா. ஸோ முன்னாடி என்ன பண்ணோன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒன்று கொடுத்தேன், நேமுக்கு ஒன்று கொடுத்தேன், ஏஜுக்கு ஒன்று கொடுத்தேன், இது எல்லாமே கொடுத்தேன். ஸோ இப்படி மொத்தமாக கொடுத்தாலும் என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து அது பேக் பண்ணிக்கிறோம். ஸோ பேக் பண்ணி சென்ட் பண்ணி அதை வந்து ஸ்டார் டேட்டான்றப்ப அது வந்து என்ன பண்ணால் ஒரு பேக்கேஜாக எடுத்துக்கிறோம். அந்த பேக் எடுத்துகிட்டு அந்த பேக்கில் வந்துட்டு 0, 1, 2 அந்த மாதிரி லிஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு லிஸ்ட்டாக எடுத்துக்கிறோம். அந்த லிஸ்ட்டை அங்கே சென்ட் பண்ணி அந்த லிஸ்ட்டில் உள்ள ஒவ்வொன்றா எடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்டு. ஓகே, இதே வந்துட்டு நான் டெஃப் ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டின்னு போகிறேன். ஃபேக்கல்ட்டி இது வந்து ஸ்டார் போட்டுக்கலாம். ஸ்டார் கீ ஆர்க்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன்.
ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்துட்டு சின்னதாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபார் கீ வேல்ஸ் இன் KWArgs டாட் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ இதில் இருக்க ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு என்ன ஐட்டம் இருக்குன்றது தெரியாது, அதனால் அதை போட்டுக்கிறேன். print keys values. இதில் என்ன பண்ண போகிறேன்னா key values. இதில் என்ன பண்ண போகிறேன்னா faculty, திருப்பி அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன். நேம் ஈக்குவல் டு பஞ்ச், ஏஜ் ஈக்குவல் டு 39, name equal to punch, age equal to 39, marks equal to 89. So இது என்ன print பண்ணுதுன்னு பார்க்கலாம். see, name punch, age 39, marks. ஸோ அதையும் print பண்ணிடுச்சு. ஓகே, நேம், ஏஜ், மார்க்ஸ். இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக 2 வேல்யூ போடுறேன். ஓகே, ஸோ அட்ரஸ் ஈக்குவல் டு திருப்பதி. என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம், அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். அட்ரஸ் திருப்பதி. ஸோ இந்த கீன்றது இது வந்து டிக்ஷனரி ஃபார்மெட்டில் எடுத்துக்கணும். ஓகே, ஒரு டிக்ஷனரி ஃபார்மெட் மாதிரி. இப்போ என்ன பண்ணுதுன்னா கீஸ் அண்ட் வேல்யூஸ் இன் KWArgs டாட் ஐட்டம்ஸ்னால் இது வந்து டிக்ஷனரி ஃபார்மெட்டில் எடுத்துகிட்டு ஸோ ஒவ்வொன்றில் என்ன கீ, இது வந்து கீ, இது வந்து வேல்ஸ், கீஸ் வேல்ஸ். ஸோ ஒன்றா பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ பிரிண்ட் கீ, இதில் வந்துட்டு இப்படி கூட பிரிண்ட் பண்ணிக்கலாம். இஸ், ஓகே, பழசு மாதிரி வரணும்னா இது மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம். வேல்ஸ் போட்டோம்னா இது வந்துட்டு என்ன பண்ணோம், நேம் இஸ் பஞ்ச், ஏஜ் இஸ் 39, மார்க்ஸ் இஸ் 89, எல்லாமே பிரிண்ட் பண்ணும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் தேவைன்னா அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதில் பண்ணும். அடுத்து வந்து லாம்டா ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. லாம்டா ஃபங்க்ஷன்றது என்னன்னா ஒரு சின்னதாக எக்ஸ்பிரஷன் வந்துட்டு சின்னதாக எழுதிக்கலாம். ஓகே, ஆப்ரேட்டர், லாம்டா ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் வந்துட்டு சின்னதாக அனானிமஸாக எழுதிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். அதை வந்து நேமே கொடுக்க தேவையில்லை, ஃபங்க்ஷன் வித்தவுட் நேம்னு எழுதிக்கலாம். இது த்ரோ அவே ஃபங்க்ஷன், ஜஸ்ட் லைக் தட் ஆன் த ஃப்ளைல இது பண்ணிக்கலாம். இதோட மேஜர் யூசஸ் வந்து ஃபில்டர், மேப் அண்ட் ரெடியூஸ் இருக்குது. பட் இது நம்ம நியூமெரிக்கல் அனாலிசிஸ் வித் பைத்தானுக்கு அவ்வளோவா தேவையில்லை. பட் ஜஸ்ட் நான் குவிக்லி கோ த்ரூ பண்ணுறேன், ஜஸ்ட் ரஸ் த்ரூ பண்ணுறேன். ஓகே, ரஸ்அப் பண்ணிட்டு போயிடுறேன். இதில் என்ன பண்ண போகிறோம்னா x*x டபுள் ஈக்குவல் டு லாம்டா x*xனா இது டபுள் 4 போட்டிங்கன்னா இது என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியாது. டபுளாக 4 போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 16ன்றது பிரிண்ட் பண்ணிடுது. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு தெரியாது. பட் 4*4 வந்து டபுளாக 4 அப்படின்னு பண்ணோம்னா 16 வந்துடுது. அதே ஒரு சீக்ரெட் கீ கிரியேட் பண்ணால் அது வந்து சீக்ரெட் கீக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ பிரிண்ட் மைக்கி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது 11 தெரியும். இது வந்து சீக்ரெட்டாக ஒரு நம்பர் போட்டுக்கலாம். அது வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து இதில் உள்ளது. அதே மாதிரி ஃபில்டர் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறதுலாம் இருக்குது. இதெல்லாம் மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஒரு ஃபில்டர் எடுக்கிறீங்க, ஒரு டேட்டா எடுக்கிறீங்க, அந்த டேட்டா வந்துட்டு என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு டேட்டா மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 0, 1, 3, 4, 6 வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா 2ஆல் டிவைட் பண்ணுற நம்பர் மட்டும் எடுக்கிறேன். ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னா ஒவ்வொன்றா எடுக்கும். எக்ஸ் வந்து 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து அந்த நம்பர்ஸில் வந்து ஃபில்டர் பண்ணி அதை மட்டும் கொடுக்கும். ஸோ இது என்ன கொடுக்கும்னா 4, 6, 10, 30, 28 அதை மட்டும் ஆன்சராக கொடுக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் எடுக்கணும், ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் மட்டும் தனியாக எடுக்கிறது, இது மாதிரி பண்ணலாம். அதேமாதிரி மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் மேப் ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன பண்ண போதுன்னா இதே மாதிரி ஃபாரன்ஹீட் டு செல்சியஸ் ஆர் செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் பண்ணுறதுக்கு இதே மாதிரி இது பண்ணுங்க. ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துருக்கேன், அந்த டெம்பரேச்சர் வந்துட்டு ஃபாரன்ஹீட்டாக மாற்றுறதுக்கு செல்சியஸாக மாற்றுறதுக்கு 2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த இதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த டெம்பரேச்சர் கொடுத்துட்டேன்னா இது வந்து மேப் ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ணலாம்னா இது வந்து ஃபுல்லாக மேப் பண்ணும். லாம்டா ஆஃப் எக்ஸ் ஃப்ளோட் ஆஃப் அப்படி கொடுத்துட்டோன்னா இந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாக என்ன பண்ணால் இது வந்து மேப்பாக இது பண்ணிடும். ஓகே, ஸோ இது 2 டைப்பில் இருக்குது. ஃபாரன்ஹீட்னு தனியாக எழுதி மேப் பண்ணலாம். அப்போ மேப் ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர்னா இந்த ஃபாரன்ஹீட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த டெம்பரேச்சர் வந்து இன்புட்டாக கொடுத்து ஒவ்வொன்றா அவுட்புட் கொடுத்து அதை வந்து லிஸ்ட்டில் சேவ் பண்ணி எஃப் கொடுக்கும். சென்டிகிரேட்னா இந்த செல்சியஸ்னால் இந்த செல்சியஸை கால் பண்ணி அது இது பண்ணும். இதே ஃபங்க்ஷனை நான் வந்து என்ன பண்ணலாம் ஒரே லைனில் எழுதிடலாம். இது வந்து 2 + 2 4 லைன்ஸ், அப்புறம் இங்கே ஒரு 2 லைன்ஸ் தேவை. ஸோ 6 லைன் மொத்தம் தேவை. ஆனால் அந்த 6 லைன் என்ன பண்ணலாம், அந்த 3 லைன் நான் மொத்தமாக எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி ரிடியூஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் ஒரு பெரிய டேட்டா கொடுக்குறீங்க. அந்த டேட்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக வந்துட்டு எல்லா நம்பரையும் சம் பண்ணோம். அதை வந்து குட்டியாக சம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன பண்ணோம்னா அதை லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது பண்ணி. அடுத்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இது வந்து ரெக்கர்சன். ரெக்கர்சன்ன்றது என்ன அப்படின்னா ஒரே இதை வந்துட்டு திருப்ப இது பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம், ஸோ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வந்துட்டு n வந்துட்டு என்னது n ஃபேக்டோரியல் என்ன பண்ணலாம், n ஃபேக்டோரியல்ன்றது n இன்ட்டு n - 1 இன்ட்டு n - 2 இன்ட்டு எக்ஸட்ரா போட்டே இருப்போம். அப்படி அப் டு 1 வரைக்கும். 6 ஃபேக்டோரியல்னா என்னது, 6 ஃபேக்டோரியல்ன்றது 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1.
ஸோ ஆல்ரெடி ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க n ஃபேக்டரியல் வந்து எப்படி எழுதலாம் n இன்ட்டு n மைனஸ் ஒன் ஃபேக்டரியல்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெக்கர்சன் மாதிரி பண்ணுது. ஸோ ரெக்கர்சிவ்னா என்ன பண்ணுதுன்னா என்ன வந்துட்டு திருப்ப n மைனஸ் ஒன் ஃபேக்டரில் திருப்ப n இன்ட்டு n மைனஸ் டூ ஃபேக்டரியல் எழுதலாம். ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம்னா எப்படி பண்ணலாம்னா அது வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ அது வந்து ரெக்கர்சன் பேஸில் எழுதிக்கலாம். ஸோ அதை தான் இதில் பண்ண போகிறோம். ஓகே, அதில் வந்து 2 கேஸ் முக்கியம். ஒன்று வந்து பேஸ் கேஸ், இன்னொன்று வந்துட்டு நான் பேஸ் கேஸ். இது வந்து 2 விதமாக எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு இப்போ n ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர் கொடுத்துக்கலாம். ஓகே, ரெண்டு டைப் நான் எழுதி காமிக்கேன். ஓகே, ஒன்று வந்து ரெக்கர்சன் கேஸ், ஒன்று வந்து நான் ரெக்கர்சிவ் கேஸில். ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 1, n+1. ஸோ ஃபேக்டரியல் எழுதிக்கணும். ஸோ ஃபேக்ட் ஈக்குவல் டு 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் I. ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் ஃபேக்ட் கொடுத்தோம்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் ஃபேக்ட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ இன்புட் வந்துட்டு 5ன்னு கொடுத்தோம்னா 120ன்னு ஆன்சர் வரப்போகுது. ஓகே, ஸோ அது வந்து இது வந்து ஒரு டைப். இப்போ இதே ப்ரோக்ராமை நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா, ஓகே, இது வந்து ரெக்கர்சன் மூலமாக எழுத போகிறேன். ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன்னா டெஃப் ஃபேக்டோரியல் ஃபேக்டர் என்னன்னு போடுறேன். இதில் என்ன பண்ண போகிறேன்னா பேஸ் கேஸ். ஓகே, இஃப் n ஈக்குவல் டு 1 ஆர் n ஈக்குவல் டு 0 ரிட்டன் 1 எல்ஸ் ஃபேக்டர் ஆஃப் ரிட்டன் ஃபேக்டர் ஆஃப் n minus 1 n ஸ்டார் ஃபேக்டர் ஆஃப் n minus 1. ஓகே, ஸோ இது வந்து இதுக்கு பேர் வந்து பேஸ் கேஸு, இதுக்கு வந்து நான் பேஸ் கேஸ்னு பேர். ஸோ எப்போயுமே ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனில் ஒரு பேஸ் கேஸ் இருக்கணும், இன்னும் நான் பேஸ் கேஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பேஸ் கேஸை விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், அது வந்துட்டு அந்த ரெக்கர்சன் வந்துட்டு போய்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. ஸோ இது வந்துட்டு 5 போடலாம். இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் ஃபேக்டர் ஆஃப் 5 அதே 120. ஓகே, சேம் 120. ஸோ இப்போ 6ன்னு போட்டோன்னா 720ன்னு வரப்போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, இது வந்துட்டு இதே தான் பண்ணுது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 6 கால் பண்ணோம். ஸோ ஃபேக்டர் ஆஃப் 6 கால் பண்ணோம். ஃபேக்டர் ஆஃப் 6 வந்துட்டு 1ம் கிடையாது 0வும் கிடையாது. ஸோ அதனால் இஃபுக்குள்ளே போகாது, எல்ஸுக்குள்ளே போகும். ஸோ 6 இன்ட்டு ஃபேக்டர் ஆஃப் n minus 1. அப்போ 6 ஃபேக்டர் ஆஃப் 5 கால் பண்ணோம். ஸோ திருப்ப இது இங்கே போகும். ஸோ 5க்கு போகும்போது n ஈக்குவல் டு 1 n ஈக்குவல் டு 0 பார்க்கும். இல்லை அப்போ திருப்ப இங்கே போகும். அப்போ 5 இன்ட்டு 4ன்னு எடுக்கும். ஆல்ரெடி 6 இருக்குது. 6 இன்ட்டு 5 இன்ட்டு ஸோ 4 கால் பண்ண போது திருப்ப 4 இங்கே போகும். ஸோ திருப்ப அதை எடுக்கும். இது இல்லைன்னு வரும். ஸோ 3 ஆகும். 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3ன்னு வந்துடும். ஸோ அப்போ அதுக்கு அடுத்து திருப்ப வந்துட்டு 3க்கு போகும். ஸோ 3 வந்துட்டு திருப்ப 1ஓ 0ஓ இல்லை, அப்போ திருப்ப போகும். 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3ன்னு வரும். ஸோ திருப்ப 3 வந்து 2 ஆகும். ஸோ 2 வந்துட்டு இங்கே போகும், இல்லைன்னு காமிக்கும். அடுத்து 1 வரும். ஸோ 1 வந்தோடனே இது வந்து 1 ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அந்த டைமில் 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு வந்து 720ன்றது கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிடுறோம், ஆன்சர் கொடுத்துரும். ஸோ அதான் இதில் உள்ள. இதே மாதிரி பிபனாக்கி கேசஸ் நான் கொடுத்துருக்கேன். பிபனாக்கி ஆஃப் என்னன்னு கொடுத்தோம்னா n ஈக்குவல் டு 1 n ஈக்குவல் டு 2க்கு வந்துட்டு இந்த கொடுத்தோம்னா ரிட்டர்ன் 1 எடுத்துக்கிறேன். இல்லாட்டி n minus 1 n minus 2 போகிறேன். ஸோ இதே மாதிரி பிரான்ச்சிங் பண்ணி போகிறேன். ஸோ இதை வந்து டிக்ஷனரி மூலமாகவே யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நான் சிம்பிளாக எழுதி காமிக்கிறேன். பிபனாக்கி போடும்போது என்ன பண்ணணும்னா சின்ன ப்ரோக்ராம் எழுதும்போது வந்து ரொம்ப நேரம் ஆகும், பெருசாக எழுதும்போது டிக்ஷனரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். என்ன பண்ண போகுது அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரெக்கர்சிவ் வந்துட்டு பிபனாக்கி சீரீஸ் போடும்போது, பிபனாக்கி சீக்வன்ஸ் போடும்போது இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அது வந்து எஃபிஷியன்ட் கிடையாது. ஆனால் இது மாதிரி எழுதுனீங்கன்னா என்ன பண்ணணும்னா டிக்ஷனரி மூலமாக என்ன பண்ணிங்கன்னா எழுதுனீங்கன்னா வந்து ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்கும். இது வந்து ப்ரோக்ராமிங் ரிலேட்டடாக உள்ளது. ஸோ அதனால் ரொம்ப நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக போகலை. பைத்தான் கோர்ஸ் ஏதாவது இருந்தால் நான் அந்த சமயத்தில் இது வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இது வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா ஓவர்லோடிங், ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அதாவது நீங்கள் இப்போ இந்த C++ ப்ரோக்ராமிங் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஃபங்க்ஷன் வந்து திருப்ப வந்து ஓவர்லோட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு ஓவர்லோட் பண்ணலாமா அப்படின்னா ஓவர்லோட் பண்ண முடியாது. ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்துட்டு இதில் வந்து கிடையாது, பை டிஃபால்ட் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு C++ல என்ன பண்ணிங்கன்னா 2 இன்டிஜர் ஆட் பண்ணலாம், 2 டபுள் ஆட் பண்ணலாம், 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இது பண்ணலாம். ஸோ பைத்தான் வந்துட்டு இது வந்து பை டிஃபால்ட் சப்போர்ட் பண்ணாது. ஸோ என்ன பண்ணுதுன்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே இது வந்துட்டு 2-3 ஒரே ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு 2-3 இது கால் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெஃப் ஆட் a,bன்ற ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கிறேன். a,bன்ற ஒரு ப்ரோக்ராம். இப்போ ரிட்டன் a + bன்னு எழுதுறேன். அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம் என்ன பண்ண போகிறேன்னா டெஃப் ஆட் a, b, cன்னு எழுதுறேன். ரிட்டன் a, + b + cன்னு எழுதுறேன். இப்போ பிரிண்ட் ஆட் 3,4ன்னு போகிறேன். என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 3 + 5 போட்டோம்னா 7ன்றது வரணும்னு எதிர்பார்க்குறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சி எரர். ஏன்னா இது சீன்ற ஒரு ஆர்குமெண்ட்டை எதிர்பார்க்குது.
இது வந்து ஓவர் ரைட் பண்ணிடுது. ஆட் ஏ கமா பி வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ஓவர் ரைட் பண்ணுது. ஸோ ஏபிசியை எதிர்பார்க்குது. ஸோ அப்போ இங்கே வந்து நான் 5 இன்னொரு நம்பர் கொடுத்தா தான் இது வந்து ரன் ஆகும், இல்லாட்டி ரன் ஆகாது. ஸோ அப்போ இதில் வந்து என்னென்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்து இதில் வந்து இல்லை. பைத்தானில் வந்து ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் இல்லை. ஸோ ஏ கமா பி போட்டிங்கன்னா வந்து இதாகாது. ஸோ ஏபிசி 3 போட்டிங்கன்னா தான் 3,2 3 to 4 போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், 3 2 போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. அதே மாற்றி இப்போ வந்துட்டு மாற்றி இப்படி போட்டுறீங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் போட்டுறீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டெஃப் ஆஃப் ஏபிசி எழுதுறீங்க, ரெண்டாவது இந்த ப்ரோக்ராம் எழுதுறீங்க. இப்போ என்ன ஆகும்னா இதுவும் திருப்ப பிரச்சனை வரும், இது வந்து ரன் ஆகாது. இப்போ 3,5 வந்து ரன் ஆகும், 3,5ன்னு போட்டோன்னா ரன் ஆகும், 3,5,4 போட்டோன்னா ரன் ஆகாது. ஏன்னா திருப்ப வந்து இது என்ன பண்ணுது, ஸோ லேட்டஸ்ட்டாக எது இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு முக்கியமான மெசேஜ். சப்போஸ் இதில் வந்து சைன் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனோ, காசுன்னு ஒரு ஃபங்க்ஷனோ, மேத்தில் உள்ள ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது ஆல்ரெடி பில்டின் ஃபங்க்ஷன் வந்துட்டு திருப்ப கால் பண்ணிங்கன்னா இல்லை கடைசியாக என்ன எழுதிருக்கீங்களோ அதை தான் கால் பண்ணுமே தவிர நீங்கள் முதல்ல எழுதின ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ பிரிண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 4,5ன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது என்ன பிரிண்ட் பண்ணோன்னா மேக்ஸிமம் ஆஃப் 4,5 வந்துட்டு 5ன்னு பிரிண்ட் பண்ணுது. இப்போ நான் அதை சின்னதாக மாற்றிடுறேன். என்ன பண்ணிடுறேன்னா டெஃப் மேக்ஸிமம் ஆஃப் ஏ கமா பின்னு போட்டு ரிட்டன் 2 ஏன்னு போட்டுறேன். இப்போ மேக்ஸிமம் ஆஃப் 4,5 என்னன்னு பார்க்கலாம். 8ன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக மேக்ஸிமம் 4,5 என்ன வரணும், 5 தான் வரணும். நீங்கள் மேக்ஸிமம்ன்றது ஆல்ரெடி டிஃபைன்டு ஃபங்க்ஷன், அதை ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க, அதனால் இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதனால் இது வந்து ரொம்ப இது. ஸோ இதுக்கு வந்து ஹேக் அரவுண்ட் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஆர்குமெண்ட்ஸ் போடலாம். இந்த மாதிரி ஆர்க்ஸ் போட்டிங்கன்னா அதில் வந்து இந்த டைப்லாம் இருக்குன்னா இந்த இதை யூஸ் பண்ணு, இந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணு, ரிசல்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத போட்டோன்னா அது வந்து இது பண்ணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 to 4 போட்டிங்கன்னா இதுவும் ஒர்க் ஆகும், இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து மாற்றி போட்டுக்கலாம். டெஃப் ஆட் ஸ்டார் ஆர்க்ஸ்ன்னு போட்டு இது மாதிரி இன்ட்டோ அல்லது டைப்போ போட்டு ரிசல்ட் வந்து ஆட் 0ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸின் ஆர்க்ஸ் போட்டு ரிசல்ட் ஈக்குவல் ரிசல்ட் ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இது வந்து ஆட் ஆயிரும். ஓகே, ஸோ அது ஒரு சின்னதாக வருது. ஸோ இதோட முடிச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹேக் அரவுண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் சில எக்ஸசைஸு. ஒரு ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பரில் ரெக்கர்ஷன் மூலம் பண்ணுங்கள், பாலிண்ட்ரோமை ரெக்கர்ஷன் மூலம் பண்ணி பாருங்கள், பாஸ்கல் ட்ரையாங்கிள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள், எல்சிஎம் ஜிசிடி வந்து ரெக்கர்ஷன் மூலம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபிபனாக்கி சீக்வன்ஸ், ஃபிபனாக்கி சீரீட்ஸு, அப்புறம் வந்துட்டு ஃபேக்டோரியல் இதெல்லாமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.